என்னடி வந்ததும் படபடன்னு பொறிஞ்சு தள்ளுவேன். இன்னைக்கு அமைதியாக குந்திக்கிட்டே என்ன சமாச்சாரம்? என்னத்த சொல்கிறது, ஒரே எரிச்சலாக இருக்குது போங்க. ஐயோ அது ஒன்றும் இல்லடி, ஃபேன் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு, கரண்ட் ஆஃப் ஆகிட்டு பாரு, அதனால தான் வேர்க்கிறதுக்கு எரிச்சலாக இருக்குமா இருக்கும். அட நான் இருக்கிற டென்ஷனில் நீங்கள் வேற இன்னும் பேசினா இன்னும் தான் கடுப்பாகுது. அப்படி என்னத்தான் டென்ஷன் கடுப்புன்னு சொன்னா தானே தெரியும். நீ பாட்டுக்கு டென்ஷன் ஆகுது எரிச்சலாக இருக்குதுன்னா எனக்கு என்ன வெங்காயமாக தெரியும். இப்போ நீங்கள் என்னத்துக்கு அம்பிட்டு டென்ஷனாக கத்துறீங்க? ஏட்டி நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ சும்மா டென்ஷன் ஆகுது கடுப்பாகுது அது இதுன்னு சொல்லிகிட்டே இருந்தா அப்புறம் கேட்குற நான் என்ன கூமட்டையா? ஒன்று இதான் மேட்ருன்னு சொல்லணும், இல்லை வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமல் ஆரம்பிச்சு விட்ற வேண்டியது அப்புறமேட்டுக்கு அப்படிக்கா நொப்படிக்கான்னு விட்டு. உங்களுக்கு நானே பரவாயில்லையாக்கும், நீங்கள் என்ன இம்புட்டு டென்ஷன் ஆகுறீங்க? நீங்கள் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆகுறீங்க. ஆடா அது ஒன்றும் இல்லையாக்கா, காலையிலேருந்து ஃபோனில் கதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்ன ஒரு 5 நிமிஷத்தில் ஃபோனு சார்ஜ் ஆகி சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. அப்போ எம்பிட்டு கடுப்பாகும் நீங்களே சொல்லுங்கள். இது ஒரு விஷயம், இதுக்கு உனக்கு டென்ஷனு எரிச்சல். நான் அதை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கிற மாதிரி என்ன எதெல்லாம் அடிக்கணுன்னே தெரியல. சரி அம்மா, உடனே மூஞ்ச பாரு பத்திராளியாட்டம் மாறிட்டேன். அது பிறகு டென்ஷன் ஆகாதா? சரி விடு நான் ஒன்றும் சொல்லலை. நானே காலையிலேருந்து ரேஷன் கடை எங்கே வச்சேன்னு தெரியலையேன்னு அறக்க பறக்க தேடிக்கிட்டு இருந்தா நீ வந்து எக்கா சொக்கான்னு கூப்பிடுறீ, என்னமோ ஏதோன்னு வந்து பேச்சு கொடுத்தா நீ வந்து கதை பார்க்குறதுக்கு சார்ஜ் இல்லை ஃபோன் போய் வச்சுன்னு சொன்னோம்னா கோவம் வருமா வராதா? என்ன என்ன ஒரே சத்தமாக இருக்குது, வீட்டில் போட்டது போட்டுப்படி அப்படியே கிடக்கு, என்னாச்சு? வா கீதா வா. ஏக்கா என்னாச்சு கடுப்பாக இருக்கிறீங்க? ஒய் டென்ஷன்? அது ஒன்றும் இல்லை கீதா, இந்த நெட்டவள்ளி தான் கிறுக்கி இருக்கிறா பாரு. சரி அது என்னமோ இருக்கட்டும், முதல் அந்த தண்ணி எடுங்க, தண்ணி தவமாக்குது குடிச்சுட்டு அப்புறம் அம்மா கேட்குறேன். வாட்டர் பாட்டில் ஒன்று களத்துலையே மாட்டிக்கிட்டு தெரியணும் மாட்டேங்குது, 5 நிமிஷத்துக்கு ஒருக்க தண்ணி தாவும் தொண்டையை கவ்வுது. ஆமாம் குடி இப்போலாம் தண்ணி டாக்டரே நிறையா குடிக்க சொல்கிறாங்க. அந்த வெயிலுக்கு நல்லா தண்ணி எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளோ உடம்புக்கு நல்லதான். எப்போ பாரு ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணியை பிடிச்சி நப்பி கிட்டே வச்சுக்கிறது, அது தண்ணி தாவே எடுத்துக்கிட்டே இருக்குதுல்ல, 6 மொண்டு தருவாங்க, பக்கத்துலேயே இருந்தால் எடுத்து குடிச்சிக்கலாம். நாம இல்லைன்னா போய் பிடிச்சி குடிக்கிறதுக்கு சலுப்பாக இருக்குது. 6 போகிறீங்கன்னுட்டு நான் பக்கத்துலேயே பிடிச்சி வச்சுக்கிறது. ஆமாக்கா, எவன் போய் மோண்டு குடிக்கிறது, இப்படி ஒன்று பக்கத்துலேயே வச்சுக்கிடலாம். இது ஒரு நல்ல ஐடியா, இனிமேல் நானும் இதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரி என்னத்துக்கு மட்டும் கோவமாக்குறீங்க, விஷயத்தை சொல்லுங்கள். ஏட்டி அவங்களே மறந்தா கூட நீ சும்மா நோண்டி விட்டுக்கிட்டு இருக்காத. வந்த வேலையை பாரு. வந்த வேலையே எனக்கு நோண்டி விடுறது தான் நெட்டவள்ளி. நல்லதுடி நல்லது, ஒன்ன மாதிரி தான் ஊருக்குள்ளே 3/4 பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஏய் நீ வாய் மூடு. அக்கா நீங்கள் சொல்லுங்கள். ஏட்டி கீதா இந்த கதையை கேளு. நானே அந்த ரேஷன் கார்டு போன மாதம் வாங்கினது எங்கே வச்சேன்னு தெரியல, நெப்பு கட்டு போச்சு. நானும் வீட்டில் அந்த பிள்ளைங்கிட்ட சொன்னாலும் திட்டுவாங்க, அவங்க அப்பா கிட்ட சொன்னாலும் 30 ரூபா வச்சுக்கிட மாட்டேங்கிறேன்னு ஏச்சுவாங்க. நான் பாட்டுக்கு அறக்க பறக்க சந்து பொண்டு மூளை முடக்கெல்லாம் தேடிட்டு கிடக்குறேன். இவ வந்து அக்கான்னுக்கிட்டு என்னன்னு வந்து பார்த்தா என்னமோ பதக்கத்தில் கூப்பிட்றாளேன்னு பார்த்தா ஃபோனில் என்னமோ கதை பார்த்துக்கிட்டு இருந்தாலாம். ஃபோன் ஆப்பாகி போச்சு. எனக்கு டென்ஷன் ஆகுது எரிச்சலாக இருக்குதுன்னு மொட்டையை தலையும் இல்லாமல் மாடு இல்லாமல் சொல்லி மனுஷனை டென்ஷன் கிளப்பிட்டு இருக்கிறா. அதான் பார்த்தீங்களா, அவன் ஒரு அறமெண்டலுக்கு அவன் அப்படித்தான் பண்ணுவான். வந்த வேலை முடிஞ்சதில்ல, கிளம்பு. அட இன்னும் முடியலையாடி, இப்போ தானே ஆரம்பம். அப்போ ஒன்றுக்கு நாளாக கொளுத்தி போடு, படப்படன்னு வேடிக்கிட்டு 10 மணி அக்கா. இருக்கிற பிரச்சனையில் இந்த பேன் வேற நறுக்குன்னு கடிச்சிக்கிட்டு நல்ல நாளைக்கு சுடு தண்ணியை வச்சு ஊற்றி சீடி எடுக்கணும். வேலை அதான். ஏக்கா சுடு தண்ணி ஊற்றுனீங்களா? அவ்வளோதான் மண்டை. பேசாட்டிக்கு வேப்பெண்ணையை வாங்கி தலையில் பூசிக்கிடணும், அந்த நாத்தத்துக்கு தான் போய் தொலையுது. சரிக்கா நான் கிளம்புறேன். உங்ககிட்ட பேசி எனக்கு பவரே பசி எடுத்துக்கிச்சு.